எம்ஜிஆர் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சாதனை. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 35% வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் கால்குலேஷன் காட்டினாரு. யாரையுமே இன்னைக்கு கணிக்க முடியாது, யார் வேண்டாலும் வரலாம். அரசியல்ங்கிறது விஜயினுடைய வருகைக்கு பிறகு, விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அது ஓப்பன் கேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் பொறுத்துருங்களேன், ஒரு வீட்டுக்கு போனால், ஒரு ஏரியாவுக்குள்ள போனால் கூட திருநாய் 4 நாள் குலைக்கும், அதுக்கு என்ன பிஸ்கட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. மக்களை நீங்க நாய் மாதிரி நீங்க இது பண்ணி சொல்றீங்களா? விஜய் அவர்கள் சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. ஸோ இது கரெக்டான டைம் தான் நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்போ ஒரு கரெக்டான டைம் தான் அது. ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ராங் சாய்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். போயிட்டாரு 2 வருஷத்துக்கு மேலே. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் செய்ய முடியாத ஒரு சாதனை. எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சிக்கு பிடிக்கிறார், இடையில ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏவா இருக்காரு, பொருளாதாரம் இருக்காரு. ஒரு 20 வருஷ பயணம், ஒரு 20 வருஷம் ஜானி முடிச்சு தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார். 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 35% வாங்கி முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் கால்குலேஷன் காட்டினாரு. நம்ம ஒரு 25 வருஷம் நடிச்சிட்டோம், போரா இருக்கு, சினிமா வேண்டாம், அரசியல் பார்ப்போம், ஏதாவது செய்வோம்னு நினைச்சு வந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய கால்குலேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ அவருடைய இது சரியான வழியாக தான் போயிருக்காரு. ஓகே சார். ஸோ இப்போ விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. விஜய் மாதிரியே, அவரை மாதிரியே நெக்ஸ்ட் வரவங்க யாராவது வர முடியுமா, இல்லை இவங்க தான்ப்பா விஜய்க்கு அடுத்து இப்படி இருக்காங்க சினிமாவில் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்க? யாரையுமே இன்னைக்கு கணிக்க முடியாது, யார் வேண்டாலும் வரலாம். அரசியல்ங்கிறது விஜயினுடைய வருகைக்கு பிறகு, விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அது ஓப்பன் கேட் ஆயிடுச்சு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்தது. இது இவங்க தான் வரணும், இவ்வளோ பணம் இருக்கணும், இவ்வளோ கட்சி இருக்கணும், இவ்வளோ கட்டமைப்பு இருக்கணும், இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இவ்வளோ கொள்கை இருக்கணும், அரைக்குள்ள புலி இருக்கணுன்றலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுவும் தேவையில்லை, மக்கள் தீர்மானிச்சுட்டாங்கன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒருத்தர் மேல் உள்ள வெறுப்பு, ஒருத்தர் மேல் உள்ள ஆதரவு, அதை அப்படி பார்க்கணும். 2 கட்சிகளுக்கு மேல் உள்ள வெறுப்பின் உச்சத்தில் ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க. நாளைக்கு இவர் மேல் உள்ள ஆதரவு வெறுப்பா மாறினா இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அது அவங்க நடந்துக்கிற சினிமா வைஸ் பார்க்கும்போது சார். ஸோ சினிமா வைஸ் பார்க்குறப்போ விஜய் இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு. அப்போ சினிமாவில் விஜய் மாதிரி இன்னொரு பர்சன் வருவாங்க, இல்லைன்னா இவங்க தான் அடுத்த விஜய் யார் அப்படின்னு கேட்க வர்றீங்க. இந்த கேள்வி நிறைய இடத்துல கேட்டாச்சு. அதுக்கான சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் நடிகர்களுக்காக படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் நடிகர்களுக்காக படம் ஓடுறதில்ல. கதை இருந்தால் பெரிய நடிகர்கள் படம் கூட மண்ணை கவிழ்ச்சி, பெரிய நடிகர்கள் படத்துக்கு கூட புடிசர் இல்லை, பெரிய நடிகர் படங்களும் ஓட மாட்டேங்குது. அப்போ அந்த நட்சத்திர வெளிச்சத்தில் படம் ஓடுங்கிற அந்த கான்செப்ட் மங்கிக்கிட்டே வருது. புதிய முகங்களை வச்சு ஒரு புதிய படமாக ஹபீபின்னு ஒரு படம் வந்திருக்கு, பெருசாக போகுது. பிளாஸ்ட்னு ஒரு படம் இப்போ நல்லா போகுது. அப்போ அந்த படங்களில் நடிகர்கள் யாருன்னு தெரியாது. நல்ல படங்களை பார்க்க தயாராகிட்டாங்க மக்கள். நட்சத்திரங்கள் பின்னாடி போயிட்டு இருந்த மக்கள் கதைகளுக்கு பின்னாடி போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரோக்கியமான விஷயம். திறமை உள்ளவர்கள் யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அது சரியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாங்கிறதுக்கு சமீப காலமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நாயகர் பிம்பத்தை வைத்து படத்தை ஓட்டிட முடியும், ஒரு நாயகர் வெளிச்சத்தை வச்சு படத்தை ஓட்டிட முடியுங்கிற அந்த தியரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு அது அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு விஜயோட கட்டாயிரும். யார் வேணாலும் வரலாம், யாராவது வேணாலும் நடிக்கலாம், நல்ல படம் வந்தால் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 இதுக்கு மாறி இருக்கு. கேரளாவில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாறி, தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே நல்ல ஸ்டோரிஸ்லாம் இப்போ பார்க்குறாங்க அப்படின்னு. அது கூட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சில படங்கள்லாம் நல்ல ஸ்டோரி இருக்குது, ஆனால் ப்ராப்பரான ப்ரொமோஷன் இல்லாதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில படம் நல்லாவே இல்லைனாலும் ப்ரொமோஷன் பண்ணி அதை ஹிட் ஆக்கிடுறாங்க. அந்த விஷயம் நீங்கள் இன்னைக்கு ப்ரொமோஷனுங்கிறது ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிற பட்ஜெட்டை விட ப்ரொமோஷனுக்கு பட்ஜெட் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ சோசியல் மீடியா அல்காரிதம் மாதிரி மைண்டு மாறிடுச்சு. 10 பேர் நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தேரி இருக்குது, நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்க அது ரிலேட்டடான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 10 பேர் நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம பைத்தியக்காரன்வானுங்களோ, முட்டாள்ன்றானுங்களோ, நமக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவானுங்களோ, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு நரேஷன் நீங்கள் செட் பண்ணுறாங்க ஒரு படத்தையோட. சமயத்தில் சில படங்கள்லாம் பார்க்குறேன், அவங்க பண்ணுற ப்ரொமோஷன்ஸ்லாம் டீப்பாக போகுது. எலெக்ஷன் ப்ரொமோஷனை விட ஒரு இடத்துல கூட அந்த படத்தை பற்றி நெகட்டிவ் வந்துடக்கூடாது. யாராலும் நெகட்டிவ் பேசுவான பூரா அடகு, அவனை பூரா கட் பண்ணு, அவனுக்கு பூரா காசை கொடு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் அப்படிங்கிறது
ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சோப்பு விற்கிறாங்க, எல்லாம் ஒரே சோப்பு தான், ஒரே ஃபார்முலா தான். ஏன் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மட்டும் நிறையா விற்கிது? மார்க்கெட்டிங். பெரிய பெரிய நட்சத்திரங்களை வச்சு நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே கேட்டே இருக்கப்ப, ஓஹோ இந்த சோப்பில் குளிச்சதுனால தான் அவங்க வெள்ளையா இருக்காங்க போல, இந்த சோப்பில் குளிச்சதுனால தான் அழகா. நம்ம அந்த சோப்பு போட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டோம். அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க அழகா இருக்கிறாங்க, அந்த சோப்பு போட்டால் வெள்ளையா இருக்கிறாங்க. நம்மளுக்கு மென்டாலிட்டி என்னன்னா, ஓஹோ இவங்க அழகா இருக்கிறதுக்கு இந்த சோப்பு தான் காரணம் போல, நம்மளும் வாங்கி போட்டு தேய்ச்சோம்னா காசு தான் போகும், சோப்பு தான் கிடைக்கும். அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து இப்போ சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்க வர்றாங்கன்னா ஒரு படத்துக்கான பட்ஜெட் ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கான பட்ஜெட்டை நீங்கள் ஒதுக்கி வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற கம்பெனிஸ் நிறையா வந்துருச்சு. அந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த படம் குப்பை படமாக இருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து ஜர்கையெல்லாம் போட்டு ஒட்டி அதை வந்து தங்கப்பெல்லாம் பூசி அது தங்கம்னு கொண்டு போய் களிமண்ணை தங்கமாக்க இன்னைக்கு விற்கக்கூடிய திறமை வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. அப்போ அதை வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்க வரக்கூடியவர்கள் முந்தியெல்லாம் ப்ரொமோஷனாக என்ன, ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்க, ஒரு பேப்பரில் ஆட் கொடுப்பாங்க, ஒரு 20 செகண்ட் ஆட் கட் பண்ணி சேனலில் கொடுப்பாங்க. அது கிடையாது. இன்னைக்கு வந்து கையில் ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களை பற்றி, உங்கள் படத்தை பற்றி டான்ஸ் ஒருத்தர் ஆடணும், ஒருத்தர் பாட்டு பாடணும், எல்லாம் கண்டுட்டு தான் ஸ்க்ரால் பண்ண அவங்க வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ படத்தை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அளவுக்கு ப்ரொமோஷன் காஸ்ட்டையும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு படம் எடுத்து வந்தீங்கன்னா அது சரியான ஆட்களை பிடிச்சி சரியான வேலையை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க இல்லையா சார், இப்போ இந்த மாதிரி ஆட்ல எல்லாம் சோப்புக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க, இவங்கள மாதிரி நம்மளும் வெள்ளையாயிடுவோமோ அப்படின்ற ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டு வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசெண்டாக வர படத்தில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அதர் ஸ்டேட்லேருந்து இருக்காங்க, கொஞ்சம் வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டும் இருக்குது. இதை எப்போ மாற்ற முடியுமா? லைக் நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் பீப்புளை கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு டஸ்கி ஸ்கின்ல இருக்கிற அது வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது மாறாது? பாரதி ராஜா பண்ணாரு. நல்ல ரதி அட்வத்தின்னு ஒரு பெரிய நார்த் இந்தியன் ஹீரோயின் கொண்டு போய் ட்ரை அடித்து அவரை ஒன்று தேனியில் போடிநாயக்கன் உள்ள மண்வாசனை படத்தில் ஒரு கிராமத்து பெண்ணை நடிக்க வச்சிருப்பாரு. பாலுமேந்திராவுடைய ஹீரோயின் எல்லாமே டல் ஃபேஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோயினே செலக்ட் பண்ணாங்க. அர்ச்சனாவாக இருக்கட்டும், மௌனிகாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் அவருக்கு பார்ப்பார். அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் கருப்புக்கு ஒரு அழகு இருக்குன்னு பாரு, அந்த கருப்பை அழகாக காட்டக்கூடிய ஒரு பாரதிராஜ் பாலுமேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சும்மா நார்மலாக இருக்கிறவங்க மாதிரி தான், அந்த நல்ல அழகாக இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக தான் காட்டு வருவார். ஏன்னா அது வந்து கனெக்ட் ஆகும். அது வந்து என்னன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து தான் வர்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அது ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, நடிக்கிறது வேண்டாமே அப்படிங்கிறது. அதனால் வட நாட்டிலேருந்து வட மாநிலங்கள்லேருந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் தொடருது. அவங்க வர்றாங்க, அவங்க அந்த கதைக்கு தேவைப்படுது. தமிழில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்களே, இல்லாமலாம் இல்லை. அவங்க சில பேர் அதை பெருசாக மெனக்கெடுக்கிறது இல்லை, சில பேர் அதை மூவ் பண்ணுறது இல்லை. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆக்ட் பண்ணணுன்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபேராக இருக்கவங்களுக்கு வந்து டஸ்கி மேக்கப் போட்டு சீரியல்ஸ்லாம் நடிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த கேரக்டருக்கு தேவைப்படுது அவங்க பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த கேரக்டர் வந்து கிராமத்தில் இருக்க கேரக்டர், அப்போ அதுக்கு வந்து டஸ்கியாக இருக்கவங்களே எடுக்கலாம்ல, மேக்கப் பண்ணணும். அது சில பேர் லைவ் எடுக்கிற ஆர்டிஸ்ட் டேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. பாலுமேந்திரா மாதிரியான ஆட்கள்லாம் அப்படி ஆட்களை தான் செலக்டே பண்ணுவார். பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி சில டேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்க வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. புதுசாக ஒருத்தவங்களை கூட வந்து ட்ரெயின் பண்ணுறது நம்ம ரிஸ்கி ஆகணும். சீரியல் என்னென்னா அந்த ஒரு பக்கமாக பேசணும். அதை வந்து நீங்கள் மனப்படம் பண்ணாலும் சரி, ப்ராம்ப்ட் வாங்கி பேசினாலும் சரி, கடகடன் பேசி முடிச்சணும். அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்து வேலை வாங்க முடியாது. ஏன்னா டைம் இல்லை. 9 to 9 கால் ஷீட் போட்டால் 2 எபிசோடு எடுத்தாகணும். இந்த 2 எபிசோடுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். பக்கமாக டயலாக் பேசணும். அப்போ நீங்கள் டயலாக்கை சொல்லி கொடுத்து நடிக்க வச்சுலாம் வாங்க முடியாது. பக்கத்தில் உட்காந்து கடற்கடமாக வாட்சிட்டே இருப்பார், ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷினை வேலை பார்க்குற மாதிரி ஓடிட்டு இருவாங்க சீரியல். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் அவங்க சொல்ல முடியாது. சில பேர் லைவாக எல்லாமே லைவாக இருக்கணும். ஹீரோ இருக்காருன்னா முடி வளர்க்கணும், தாடி வளர்க்கணும், லைவாக தாடி இருக்கணும், லைவாக தாடி இருக்கணும், முடி வளர்க்கணும், லைவாக முடி இருக்கணும், கொஞ்சம் குண்டா இருக்கணும், அது கொஞ்சம் 1 மாதம் இங்கே குண்டாயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. சில டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, பாலா மாதிரியான நாட்கள்லாம் அவங்க லைவாக தான் எடுக்கிறாங்க. அதை மாற்றிருக்கு. சிலர் அந்த மாதிரி அவங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். ஓகே சார், இப்போ கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு பெர்மிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, பர் டேக்கு நீங்கள் 5 ஷோஸ் கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரி தியேட்டரில், அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசர் சைடும் பார்க்கணும், நம்ம மக்கள் சைடும் பார்க்கணும். இது
ஒரே நாளில் 5 ஷோன்றப்போ அதுக்கு கொஞ்சம் கிளாஷ் வர மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். இல்லை, இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா முந்தைய காலகட்டங்களில் 5 காட்சிங்கிறது இருந்துச்சு. 5 ஷோஸுங்கிறது முந்தியெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இல்லைன்னா நாங்கள் 5 காட்சி பார்த்துருக்குறோம், 5 ஷோவுமே பார்த்துருக்குறோம். ஓகே, தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு 5 ஷோ ஓடும். 5 தேட்டரில் 5 படம் பார்த்துருக்குறோம். காலையில் 6 o'clock ஒரு ஷோ, 8 o'clock ஒரு ஷோ, அப்புறம் 12 மணிக்கு ஒரு ஷோ, அப்புறம் 1 to 4, 4 to அப்படின்னு வரிசையாக நைட்டு 1 மணி வரைக்கும் ஷோ ஓடும். 5 காட்சிகளும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தேவையாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு படமே 2 வாரம் தான் ஓடுது. அந்த 2 வாரத்தில் 5 காட்சிகள் கொடுத்து அதிகமான ஷோஸ் போடுறப்ப பிடிச்சிருக்கு, வருமானம் தானே. கண்டிப்பா. அப்போ 5 காட்சிகள்ங்கிறது தயாரிப்பாளருக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது ஒன்றும் இது கிடையாது. அதில் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ சில படம்லாம் வந்துட்டு 2 weeks தான் வந்து ஓடுது. மோஸ்ட் ஆஃப் த சில படங்கள் இல்லை, பெரும்பாலான படங்கள். ஸோ இப்போ அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்கன்னா ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து ஒரு படம் தயாரிக்கிறவங்களுக்கு வந்து இது வருமானம் தானா, இல்லைனா வந்து ஓடிடினால வந்து தேட்டரோடைய இதெல்லாம் வந்து அடிப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு காலத்தில் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போயே தான் ஆகணும். ஆனால் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு நீங்கள் வேறு தளங்கள் வந்துச்சு. ஓடிடியில் பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு சேட்டலைட்டில் பார்க்கலாம், அப்புறம் யூடியூப்பில் பார்க்கலாம், சீன்ஸாக பார்க்கலாம், அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. அப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு வருமானம் வருதில்ல. முந்தி ஒரு இடத்துல மட்டும் தேட்டரில் மட்டும்தான் வருமானம். இன்றைக்கி ஓடிடி வருமானம் இருக்குது, சேட்டலைட் வருமானம் இருக்குது, யூடியூப் வருமானம் இருக்குது, காப்பி ரைட்டில் நிறைய வருமானம் இருக்குது. வருமானங்கள் வரக்கூடிய சோர்சஸ் நிறையா மாறிடுச்சு. கண்டிப்பாக. அப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குங்கும் போது அதுவும் ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் தானே. இப்போ வந்து நடிகர் மற்றும் கோரியோகிராஃபர் லாரன்ஸ் அவர்கள் வந்து பேசின விஷயம் பயங்கரமான ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அது கிரிட்டிசிசமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிய பெண் படத்துலேருந்து சினிமாவுக்கு வந்து ஒரு டான்ஸராக இருந்து அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகி நடிகராகி டேரக்டர் ஆகி இப்போ பேயில் பல வெரைட்டிகள் படம் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு. அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து அதனுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து சர்வீஸ்க்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ரொம்ப நாளாக சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காரு. சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு, நிறையா பண்ணிட்டு இருக்காரு. சோசியல் சர்வீஸ், சோசியல் ஓரியன்ட் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த கட்சியில் நான் போய் சேர போகிறேன்னு பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் விஜய் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு திருப்பி வந்திருக்கிறாரு. என் நண்பர் விஜய் கூட நான் முன்னாடியே போகிறதா இருந்துச்சு, எங்கள் அம்மா வேணான்றாங்க, இப்போ நான் சேர்ந்து பயணம் பண்ண போகிறேன், நான் போகலாமா வேணாமா நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு. சரி, மக்களுக்கு தான் வேலையா, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போங்களேன், எல்லாரும் வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லையா அவர் கேட்குறாரு. அவர் முடிவு பண்ணிட்டார், நண்பர் விஜயோடு நான் போகிறேன், நான் ஏற்கனவே பேசிட்டேங்கிறத முடிவு பண்ணிட்டார். அவர் ரஜினிகாந்தால் உருவாக்கப்பட்டவர், ரஜினிகாந்தால் வளர்க்கப்பட்டவர், ரஜினிகாந்த் தான் அவர் வாழ்க்கையை விளக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. ரஜினி விஜய்ங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் திருப்பி நம்ம விஜய் பக்கம் போயிட்டா நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களே, நம்ம பக்கம் நான் மேலே பாய ஆரம்பிச்சிருவாங்களேன்றதுக்கா என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ரசிகர் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன், மக்கள் வந்து நீ வந்து விஜய் பக்கம் போக சொல்லிட்டாங்க, நீங்கள் மக்களாட்சி நீங்களாட்சி என்னைய விட்டுருங்கிறதுக்காக ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்ச நாள் பொறுத்துருங்களேன், ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு ஏரியாவுக்குள்ளே போனால் கூட அந்த திருநாய் 4 நாள் குலைக்கும், அதுக்கு என்ன பிஸ்கட் வேணுமா பிரியாணி வேணுமா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. மக்களை நீங்கள் நாய் மாதிரி நீங்கள் இது பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் எனக்கு தெரிஞ்சு அது திட்டமிட்டுலாம் பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு நம்ம அரசியல்வாதி ஆக போகிறோம், நம்ம இப்படிலாம் பேசினா தான் அரசியல்வாதி நம்புவாங்கன்னு ஒரு ஊமையோட சொல்லுவோம்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். அதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் திருமணம் ஆகி போச்சு, அந்த குடும்பத்தோடு பழகிறதுக்கு அவங்களுடைய கல்ச்சர் தெரியாது, கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா, அது மாதிரி தான் புதுசாக வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் நாள் டைம் கொடுன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து அதை ஓமை என்ன பண்ணிட்டாப்புல திருநாயோட வச்சு சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் மன்னிப்பு மீடியா போய் அதை வந்து மெச்சூர்டு இல்லாத தனம், அரசியலில் முன்னனுவும் மெச்சூர்டு இல்லாமல் பேசி மாட்டிக்கிட்டாரு, அவ்வளோதான். ஓகே சார், இன்னைக்கு எங்களுக்காக நிறைய சூப்பரான கருத்துக்கள் சொன்னீங்க, அதே மாதிரி மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களும் சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.